அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18/4/2024, அதாவது ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி. உத்திராட நட்சத்திரம் 10:15க்கு மேலே திருவோண நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45, மத்தியானம் 1:30லிருந்து 2. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், அதாவது சர்ட்டினோட கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிட்றது கோதுமையில் செஞ்சது, சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா, அந்த மாதிரி எதையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம குரு 5ஆம் வீடு 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள், ஒருத்தர் ஜாதகத்தில் 5ஆம் வீடு 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் குருங்கிறவர் 5ஆம் வீட்டில் இருந்தால் அவர் கொஞ்சம் விசாலமான கண்களை உடையவர். கண் நல்லா பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கும். சிறந்த, ரொம்ப டேலண்டட். பின்னால் வர விஷயங்களை முன்னாலேயே தெரிந்து கொள்ளும் ஆற்றல், ஒரு இன்ட்யூஷன் பவர் அவருக்கு இருக்கும். பிறருக்கு ஆலோசனை சொல்வதில் கெட்டிக்காரர்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட ரொம்ப சாமர்த்தியசாலி. ஆனால் புத்திரதோஷம் இருக்கிறது. அடிக்கடி துரதிர்ஷ்டம் உண்டாகும். அதே சமயத்தில் நல் நடத்தை உடையவர். நடத்தை நல்லா இருக்கும். இடையில வந்தால் கூட தனது சாமர்த்தியனால் அதை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி கொள்வார். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கொஞ்சம் துரதிர்ஷ்டக்காரனே வச்சுக்கலாமே. அடிக்கடி கஷ்டத்தை அடைவார். ஏகப்பட்ட சொந்தக்காரங்க நிறையா இருப்பாங்க. அவர்களாலேயே கஷ்டத்தை அடைவார். நல்ல புத்தி உண்டு. அடிக்கடி வயிற்றுக்கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சுகம் ரொம்ப கம்மி தான். அடுத்து நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மகிழ்ச்சிகரமாக இந்த பொழுதை கழித்து விடுகிறீர்கள். ஸ்பெக்குலேஷனு, ட்ரேடிங்கு இந்த போன்ற இது பண்ணால் கொஞ்சம் லாபம்தான் வருகிறது. நண்பர்களால் எதிர்பாராத உதவியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் ரொட்டேஷன் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. வேலை பார்க்குற இடத்துல சிறு சிறு வேலையாட்களால் சிறு சிறு தொந்தரவு உண்டாகிறது. மேலதிகாரிகளை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எதிரிகளால் வீண் தொல்லைகள். பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டாம். அதே மாதிரி தூர பிரயாணத்தை கூட தவிர்த்து விடவும். பண விஷயத்தில் வாக்குறுதி எதுவும் கொடுத்து விட வேண்டாம். மனைவி மக்களிடம் சின்ன சின்ன சச்சரவுகள் உண்டாகலாம். அதனால் ரொம்ப அமைதியாக இருப்பதே, எந்த வம்புதுக்கும் போகாமல் இருப்பதே நல்லது. அடுத்து கடகராசி. பெரியோர்களோட பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறலாம். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் பண ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷனில் கூட உங்களுக்கு லாபமே வருகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. கோர்ட்டு வழக்கு விவகாரங்கள் எதுவும் நடந்து கொண்டிருந்தால் அதில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியே நடக்கின்ற நிகழ்வுகள் மன நிகழ்ச்சியை தருவதாகவே நடக்கின்றன. நல்லபடியாகவே செல்கின்றன. சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுப்பதில்லை. பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க. விருந்தில் கலந்து கொள்ளும், அதாவது பார்ட்டி எதிலேயே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கன்னியா ராசி. மக்களால்
பொருள் வரவு உண்டாகிறது. தொழிலில் வந்து ஓரளவு நல்ல லாபமே கிடைக்கிறது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மூத்த சகோதரர்கள் வீட்டுக்கு வருகிறார், உங்களுக்கு வந்து ஆதரவாக சப்போர்ட்டிவாக பேசிட்டு போகிறாரு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து வந்து துளாராசி. மாணவர்களுக்கு மனம் கல்வியில் பூரணமாக ஈடுபடுகிறது. வீடு நிலம் வாங்க வைக்க நல்ல பலன் கிடைக்கின்றது. வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு வழி சிம்டம்ஸ் அறிகுறிகள் தெரிகின்றன. நம்பிக்கை ஏற்படுகின்றது. பொருளாதார நிலையில் வந்து பொருளாதார ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பணப்புழக்க வழக்கங்கள் வந்து நன்றாக இருக்கிறது. நண்பரோட பொழுதை கழிக்கிறீங்க. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. நண்பர்கள் உறவினர்கள் உறவு நன்றாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருகிறது. தம்பி அல்லது தங்கைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள், அதுதான் நல்லது. வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனமகிழ்ச்சி, நல்ல பெயர் கௌரவம் வீட்லேயும் சரி வெளியும் சரி தொழில் பார்க்குற இடத்துலையும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் வந்து பணம் தான் ஜாஸ்தி அதிக அளவில் செலவாகின்றது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. அடுத்து மகர ராசி. வீண் சச்சரவு உண்டாக வாய்ப்புள்ளது. கண் அல்லது காதில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான அறிகுறி தெரிகின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு போகுது. ஸ்பெக்குலேஷனில் வந்து ஈடுபட வேண்டாம். அடுத்து கும்பராசி. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது. வண்டி வாகனங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போங்க. சிறு சிறு விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் மனைவி மக்களால் அதெல்லாம் மறந்து விடுகிறது. மகிழ்ச்சியே கிடைக்கிறது. மீனராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. தேவையான அளவு பணப்பழக்கம் கூட நல்லாக இருக்கிறது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து கொண்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.